கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வீடியோவில் நம்ம பார்த்த காரியம் பார்த்தீங்கன்னா, தசம பாகமும் காணிக்கையும் அப்படின்ற தலைப்பில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்துட்டு அதனுடைய கண்டினியூஷன். ஸோ முந்தின வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, இன்னும் தெளிவாக புரியும். இந்த தொடரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யார் ஊழியக்காரன், எந்த ஊழியக்காரனுக்கு நம்ம தசம பாகம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சீஷர்களை நோக்கி பார்த்து சொல்கிறாரு, லூக்கா 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது அப்படின்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடையது ஆக வேண்டும்னா, முதலாவது நம்ம தரித்திர நிலைமையில் இருக்கணும். தரித்திர நிலைமைனா என்ன? மத்தேயு 19:29 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த காரியங்கள் நம்ம எதெல்லாம் விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடு, நிலம், சகோதரன், சகோதரி, தகப்பன், தாய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் ஊழியம் செய்ய போகிறான் அப்படின்னாக்கா, அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தரித்திர நிலைமை. அப்போ அந்த தரித்திர நிலைமையில் இது இங்கே உலகத்தில் அவங்க அந்த தரித்திர நிலைமையில் இருந்தாலும், பரலோகத்தில் அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருப்பார்கள் கட்டாயமாக. ஸோ அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. முதலாவதான குவாலிஃபிகேஷன் ஒரு ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வரணும். அடுத்ததாவது மத்தேயு 16:24 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. அந்த சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இது ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, சீஷர்களுக்கே சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போது இன்றைக்கு சிலுவையை பற்றின உபதேசமே பைத்தியமாக தெரியுது அநேக சபைகளுக்கு. அப்படிப்பட்ட சபைகளுக்கும் அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கும் நம்ம காணிக்கையோ தசம பாகமோ போகக்கூடாது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது தேவபலனாக இருக்கிறது. அப்போது ஊழியக்காரன் என்றால் கட்டாயமாக ஒரு சீஷனாக இருந்தால் வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு தான் நம்ம தசம பாகம் கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25 34 முதல் 40 வசனங்களில் நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். உவமை கிடையாது, அது நடக்க போகிற சம்பவத்தை பற்றி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிலர் ஒரு கூட்டத்தை இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறாரு. அதாவது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது அந்த நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுதும் உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்றால் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது காணிக்கையை தசம பாகத்தை ஏனோ தானோ என்று ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது. அதாவது இங்கே சொல்லக்கூடியது என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவன். அப்போ என் சகோதரன்னா யார்? அப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய அம்மாவும் அப்பாவும் தேடிட்டு இருக்கிறாங்க தேவாலயத்தில். ஒருவர் சொல்கிறாரு, உங்களுடைய தகப்பனும் தாயும் தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, யார் என் தகப்பன், யார் என் தாய், என் சகோதரர்கள் யார் அப்படின்ட்டு. இந்த நான் பேசும் வார்த்தையை கேட்கிற இவர்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கேட்டு தேவ சித்தத்தை செய்கிற இவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை மூலமாக ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, முதலாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஏழைன்னு இறங்கி பணம் கொடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது சாராய கடையில் போய் குடிச்சிட்டு வருவாங்க, இல்லை வேசித்தனத்துக்கு போவாங்க. அப்போ நீங்கள் தேவனுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய அந்த காணிக்கை பணத்தை இந்த மாதிரி செலவழிக்கலாமா? கட்டாயமாக கூடாது. அப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, முதலாவது தசம பாகம் காணிக்கை என்பது சபைக்கு தான் கொடுக்க வேண்டும். சபையிலையும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும் என்றதை பார்த்தோம். அடுத்ததாவது இந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதரராகிய ஏழைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த தசம பாக காணிக்கை பணம் போகக்கூடாது. அப்போது ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சபையில் எல்லாத்தையுமே காமனாக வச்சுருந்தாங்க.
ஊழியக்காரன் விசுவாசி எல்லாம் ஒரே இடத்துல தங்குறாங்க. எல்லாமே ஒருத்தருக்கு ஒன்று என்னுடையது உன்னுடையதுன்ற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒன்றா வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, காணிக்கையை வந்துட்டு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. காணிக்கைன்னு மட்டும் இல்லை, அவர்களுக்கு உண்டான எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு காமனாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எந்த சபையிலையும் அந்த ஒரு பழக்கம் இல்லை. அப்போ அங்கேயே வந்துட்டு ஆதி சபையினுடைய நிலவரம் இல்லாத போயிடுச்சு. உங்களை ஐஸ்வர்யவானாக்கிறதுக்காக நாங்கள் தரித்திரர்களானோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கியாவது கொண்டு வந்து காணிக்க கொடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து பணக்காரனாக முடியும். அதாவது கடவுளை நீங்கள் வந்துட்டு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அவங்க நிறைய இடத்துல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ 10ல் ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா, நீ கடவுளுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உனக்கு கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு. அதுவே ஒரு தவறான கான்செப்ட். உங்களுக்கு வரக்கூடிய இன்கமே ஆண்டவரிடத்துலேருந்து தான் உங்களுக்கு வருது. அதனால் அதை நம்ம மனதில் வச்சுக்கொண்டு நம்ம தேவனுக்கு கொடுத்து லஞ்சம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறதல்ல காணிக்க. அதே போல் பவுலப்போஸ்தலனை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு அநேக சபைகளில் வந்துட்டு காணிக்க வாங்கி அதை வந்துட்டு பிரயோஜனப்படுத்துகிறாங்க, மக்களும் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. ஆனால் பவுலப்போஸ்தலன் காலத்தில் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வீடு வாசல் இல்லை, ஊராக நாடோடி போல் திரிஞ்சார். அப்போது அவருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு கப்பல் மூலமாக தான் போய் ஆகணும். அந்த கப்பல் செலவு இன்றைக்கே நம்மளுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் போகிறத விட ட்ரெயினில் போகிறத விட கப்பல் செலவு அதிகம். அப்போ அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அவர் வந்துட்டு கப்பலில் போக வேண்டிய சூழ்நிலை. சுவிசேஷத்தின் நிமித்தம் மக்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். இதை வச்சுட்டு இன்றைக்கி வந்து நிறைய ஊழியக்காரங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பவுலப்போஸ்தலன் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொடுக்க வேண்டியது உண்மைதான், நமக்கு தேவனுக்கு என்று கொடுக்குறோம். பவுலப்போஸ்தலனை போல ஒன்றும் இல்லாமல் ஊழியம் செய்கிறார்களா? இல்லை, இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொண்டா, ஒரு வீட்டுக்கு ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் ஒரு வீடு அவசியமானால் கட்டாயம் அவசியம்தான். 10 வீடு அவசியமானு கேட்டால் கட்டாயமாக கிடையாது. அதே போல் கார் அவசியமானு கேட்டால் கட்டாயமாக கார் அவசியம்தான். ட்ராவல் பண்ணுறதுக்கு கார் அவசியம்தான். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் BMW கார் தேவையான்னு கேட்டால் கட்டாயமாக தேவை கிடையாது. இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போது சபைக்கு வரக்கூடிய ஏழைகளுக்கு செய்கிறத விட்டுவிட்டு இவர்களுக்கு தங்களுக்கு கார் வந்து ஒரு கார் வச்சுக்கிறதுக்கு போல் 5 கார் வாங்கிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கார் வாங்கிக்கிறதும், பிள்ளைகளுக்கு கூட வீடு வாங்கி வைக்கலாம். பட் ஒரு வீட்டுக்கு பதிலாக 10 வீடு வாங்கி அதை வாடகை கொடுத்து அது மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களும் வந்துட்டு சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சரி கிடையாது தான். அப்போது நீங்கள் அதை பண்ணக்கூடிய செலவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் சபைக்கு வர ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். ஏன்னா எந்த சபையிலையும் ஒரு ஏழை இல்லைன்னு சொல்லவே முடியாது. தேவை உள்ளவர்கள் கட்டாயம் இருக்கிறார்கள், எல்லா சபையிலும் இருக்கிறார்கள், உண்மையாகவும் இருப்பார்கள். அதிகமாக ஜெபிக்கிறவர்களும் அவர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இப்படி தான் சிச்சுவேஷன் இருக்குது. அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அக்காலத்தில் பவுலப்போஸ்தலன் வந்துட்டு அவரையும் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்களையும் கட்டாயமாக கம்பேர் பண்ணி அந்த சிச்சுவேஷனை சொல்லி நீங்கள் வந்து பணம் கேட்குறது கட்டாயமாக தவறான காரியம். பவுலப்போஸ்தலன் அதை தான் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நாங்கள் தரித்திரராகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள் அவர்கள் ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று மக்களை தரித்திரத்தில் இருந்தாலும் கடன் வாங்கி காணிக்கை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது டோட்டலாக முரண்பாடாக இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். தன்னுடைய சீஷரை ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தெளிவாக படிக்கலாம். இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமல் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர் அப்படின்னா வந்துட்டு காணாமல் போன இஸ்ரவேல் நாடை தான் முதலாவது தேட வேண்டும், புறஜாதியார் இடத்தில் போகக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, போகையில் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் 7ஆம் வசனத்தில். அப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்துட்டு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் கர்த்தர் வந்துட்டு உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாத பிரசங்கம் தான் அதிகமாக இருக்குதே தவிர்த்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற பிரசங்கம் அதிகமாக இல்லை. இதை மட்டும் சொல்லலை, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாரு, வல்லமையும் கிருபையும் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 4 காரியமும் இன்றைக்கு ஒரு சபையிலையோ இல்லை ஒரு ஊழியக்காரன் மூலமாக நடக்குதான்னு பார்த்தா கட்டாயமாக கிடையாது. அப்போ இதெல்லாம் நடக்காமல் தசம பாகமும் காணிக்கையும் எனக்கு அப்படின்னு கேட்குறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஒரு ஊழியக்காரன் அப்படி கேட்கக்கூடாது. அடுத்த கட்டளை இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தில், உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது
வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, நீங்கள் அந்த செய்கிற வேலைக்கு நீ பாத்திரவானாய் இருப்பாயானால் இவையெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். அப்போ என்ன சொல்கிறாரு, 2 அங்கியை கூட எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு ஒரு சில ஊழியக்காரர்கள் வொர்ஷிப் லீடர்ஸ் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக லைட்டை போட்டு விட்டுட்டு புகையை போட்டு விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ இது வந்துட்டு தேவ சித்தமா? இப்படிப்பட்டவர்களுக்கு காணிக்கை கொடுக்கலாமா? இது அபத்தம். பாழாக்கப்படும் அருவருப்பு பலியிடப்படுகிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் பலியிடப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்ம பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் நாம் தசம பாகமும் கொடுக்க வேண்டும், காணிக்கையும் கொடுக்க வேண்டும். அடுத்தது, கர்த்தர் வந்துட்டு யாரை உண்மையாக அழைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான். அப்போ ஒரு உண்மையான ஊழியக்காரனா நீ எனக்கு கொடுன்னு கேட்கவே மாட்டாங்க, கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறவன் உண்மையான ஊழியக்காரன் இல்லை. இந்த தெய்வனுக்கும் ஊழியம் செய்யவில்லை, இந்த பைபிளின் தெய்வத்துக்கு, வேதத்தின் தெய்வத்துக்கு அவன் ஊழியம் செய்யவில்லை. தங்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியும். இது எல்லாத்துக்கும் மேலே இது நம்ம யார் உண்மையான ஊழியக்காரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேதத்தை ஒழுங்காக படித்திருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு சபைக்கு போகிறோன்னா அந்த சபை கரெக்டாக இருக்குதான்றதுக்கு நம்மளுக்கு முதல்ல வேதம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை வந்துட்டு கரெக்டாக பகுத்தறிந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறோமா என்பதை தெரிந்து கொண்டு போக முடியும். ஸோ நம்ம வேதத்தை கரெக்டாக படிக்க வேண்டும். பிற்பாடாக வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வருதுன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருக்குது. ஸோ அந்த காலம் ரொம்ப சமீபத்தில் இருக்குது. அதுக்கு முன்பாக நாம் வேதத்தை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து உண்மையான ஊழியக்காரர், வேதத்தின் அடிப்படையில் உண்மையான ஊழியக்காரர்கள் யார் என்று பரிசுத்தாவியானவர் நம்ம நடத்துவார். அதன்படி அவர்களுக்கே தேவனுடைய நடத்திப்பின்படி நாம் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.